நம் வாழ்வில் முன்னேற இன்னும் ஒரு அடிப்படையான அம்சம் இருக்கிறது. அதுதான் நேரம். எமது நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நாம் எமது இலக்குகளை தெளிவாக வரையறுத்து அடைந்து கொள்ள முடியும். நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதன் முக்கிய வெற்றிக்கான வழியை அடைந்து கொள்வதற்கு மிக முக்கியமானதும் அவசியமானதுமாக அமைவது நேரம். நேரம் பொன் போன்றதல்ல, பொன்னை விட மிக பெருமதியானது. இழந்துவிட்டால் மீளப் பெற முடியாது. இறைவன் நமக்கு தந்த மிக பெரும் அருட்கொடைதான் நேரம். அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தினோம் என்பதற்கு பதிலளிக்காமல் மறுமை நாளில் ஒரு அடி கூட நகர்ந்துவிட முடியாது. நாம் ஒரு லட்சியத்தை அடைய திட்டமிட்டால் அதற்காக உழைக்க வேண்டும். நம்மை கடந்து செல்லும் ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்காமல் அதற்காக முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இலட்சியத்தை மட்டும் திட்டமிட்டுவிட்டு அதற்காக எவ்வித முயற்சியும் செய்யாமல் நேரத்தை கடத்தி கொண்டிருப்பதால் எவ்வித பயனும் இல்லை. நகர்ந்து செல்லும் ஒவ்வொரு நிமிடத்தையும் செக்கனையும் வெற்றியை நோக்கிய பயணத்துக்காக பயன்படுத்த வேண்டும். வெற்றியை நோக்கிய பயணத்தில் பல தடைகள் வரலாம். அவற்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதும் அதனை பிறரிடம் கூறிக்கொண்டிருப்பதும் உங்கள் நேரத்தை வீணாக்கிவிடும். மாறாக தடைகளை தகர்த்து எவ்வாறு முன்னோக்கி செல்லலாம் என்பதனை உங்களிடம் இருக்கும் நேரத்திற்கு ஏற்ப சரியாக திட்டமிட்டு வேலைகளை வகைப்படுத்தி கொண்டால் ஒவ்வொரு வேலையையும் சரியான நேரத்திற்கு செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். சரியான நேரத்திற்கு முடிக்கப்படும் வேலைகளால் லட்சியத்தின் பாதை இலகுவாகிவிடும். உங்கள் நேரம் வீணாகாமல் இருக்கும். இதனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பான முறையில் உங்கள் லட்சியத்திற்கான பாதையில் நீங்கள் பயணிப்பதை உணர்வீர்கள். குறுகிய காலத்திற்குள் உங்கள் லட்சியத்தையும் அடைந்து கொள்வீர்கள். எனவே நேரத்தை வீணாக்காமல் இறைவனின் அருளை பெற்று லட்சியத்தை அடைந்து கொள்ளுங்கள். ஆம்நேயர்களே, எமது நேரத்தை நாம் முறையாக சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துகின்ற பொழுதுதான் எமது லட்சியத்தை அடைந்து கொள்கிறோம், எமது இலக்குகளை அடைந்து கொள்கிறோம் என்பது பற்றி தெளிவுபடுத்தியது அந்த அம்சம்.